அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல அர்ச்சனா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினேஷ், இந்த பூமர் தினேஷ் வந்து விசித்ராமா எப்படி வந்து புள்ளி பண்ணாரோ, விசித்ராமா எப்படி டார்கெட் பண்ணி எந்த ஒரு விஷயம்னாலும் பார்த்தீங்கன்னா விசித்ரான்னு சொல்லி தேவையில்லாத இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா விசித்ராமா பேர் எடுத்து பேசுவாரோ, இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு இடத்துல தேவையில்லாம பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனா வந்து டார்கெட் பண்ணி அர்ச்சனா வந்து அடின்னு அடிச்சுட்டு இருக்காரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக விஷ்ணுவை தான் பேசுகிறாங்க. விஷ்ணு குஷ்ணு கஷ்ணுன்னு சொல்லி இவர் தேவையில்லாமல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாசினிங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் எடுத்து பேசி, நீ எப்படி வந்து விஷ்ணு வந்து இந்த மாதிரி விஷ்ணு குஷ்ணு கஷ்ணுன்னு சொல்கிறது சரிங்கிறியோ, அதே மாதிரி நான் வந்து உன்னை பார்த்தீங்கன்னா வந்து தொட்டாசினிங்கன்னு சொல்கிறது சரிதான் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா அதை சொல்லி இந்த மாதிரி இவர் என்னை அட்டாக் பண்ணுறாரு, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, என்னால் தாங்க முடியல, எனக்கு ரொம்ப கேட்டாது, நான் வந்து ரொம்ப தனிமையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் என்னை அட்டாக் பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே சீனில் இவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, நான் சும்மா விட மாட்டேன், அர்ச்சனா வந்து டார்கெட் பண்ணி அர்ச்சனாவோட கேம் பிளான் என்ன எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி மக்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிழிச்சு விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் போய் பேசிகிட்டு இருக்காரு. இவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.